ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் சாப்பிட்ற சென்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், மராட்டி மொட்டு, ஒரு அன்னாசி பூ, சோம்பு, பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் அதில் போடணும். அது ஃப்ரை ஆனதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சுக்கோங்க. அரிஞ்சு அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அப்போதான் அந்த வெங்காயம் சீக்கிரம் நல்லா ரோஸ்ட் ஆகும். வெங்காயம் நல்லா கலராக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி, நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இப்போ இதில் இது வதங்கிட்டு இருக்கும்போது ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் தூள், போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை போடுற போது உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா கலர் கொடுக்கும். இப்பயே இந்த வெங்காயத்திலேயே அந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கும் போது. இப்போ தக்காளி 2 பெரிய தக்காளி, இப்போ இந்த மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டிருக்கிறதுனால தக்காளியும் சீக்கிரமா நல்லா வதங்கி வந்துடும். ஆஃபீஸ் போகும்போது, காலேஜுக்கு, ஸ்கூலுக்குலாம் போகும்போது பசங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி டக்குன்னு இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டா சீக்கிரம் இதுவாகிடும், குக் ஆகிடும். முன்னாடியே என்ன பண்ணோம், சென்னா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 2 விசில் லைட்டாக உப்பு போட்டுடணும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்து கிரேவிக்கு இல்லை கரெக்டாக போட்டுக்கணும் உப்பு தேவையான அளவு. இது வதக்கிட்டோமா? இப்போ குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் எப்பயுமே அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் கொஞ்சமா, கரம் மசாலா தூள்,
சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கணும். அப்புறம் சிக்கன் மசாலா வீட்டில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்க சுண்டல் எடுத்து இதை போட்டணும். கொட்டி நல்ல ஒரு கலக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலா இதுலயே வேகட்டும். நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணணும், தேங்காய் அரைச்சிட்டு வந்துடணும். இதுல என்ன பண்ணணும், தேங்காய் ரெண்டு பட்டை, 2 சில்லு தேங்காய், கசகசா, கொஞ்சம் 4 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடணும். ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வரணும். அப்படியே அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதுல ஊற்றிக்கணும். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம உப்பு வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு. கசகசாலாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் திக்காயிடும். அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். நம்ம கசகசா முந்திரிலாம் ஊற்றிருக்கோம். இது போட்டு இப்போ இது ஒரு 2 விசில் வச்சு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா மூக்கடலை கேஸ் ட்ரபிள் வரும். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் ஏற்கனவே, இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும். ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா சென்னா ரெடி. இறக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டா சென்னா ரெடி ஆயிடும். அவ்வளோதான். இது நீங்க வந்து டக்குன்னு செய்ய முடியல அப்படின்னு நினைக்க தேவையில்ல. சென்னா ஈஸியா செஞ்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ரெண்டு விசில் வந்து கேஸ் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க. இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். நல்லா கெட்டியா வந்துருச்சா? வெந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த நேரத்துல கருவேப்பிலை, கொத்தமல்லி, எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும். ஆறினோடனே இது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்ற பதத்துக்கு. ஓகேவா? உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.